திமுகவோட தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் வரும் இல்லையா, அந்த செய்தி இது ஏன் பெட்டி மேல இந்த இந்த தோல்விக்கான டிவிக்கே இப்ப என்ன பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா அப்படின்னா கிடையாது. விஜய் பிளாக் பஸ்டர் சோசியல் மீடியா டீம் கரெக்டாக வச்சுருந்தா ஜெயிச்சுக்குவோம், சோசியல் மீடியாவில் திமுகவோட சாதனைகளை பற்றி பேசிட்டே இருந்தால் ஜெயிச்சுக்குவோம் அப்படின்னு ஸ்டாலின் தொடர்ந்து தமிழ்நாடு எடுக்குன்னா இது என்ன கெஞ்சுற மாதிரி இருக்கு. ஸோ கிரவுண்ட் ஒர்க்கில் பென் டீம் ஃபெயில். சபரேஷன் அவர்கள் என்ன நினைச்சிட்டாருன்னா, தமிழ்நாட்டை வந்து ஒரு திமுக தான், வேற மாற்றே கிடையாது அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் போல வச்சிருக்கு. வணக்கம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு மக்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முன்னெடுப்பு ஏற்படுத்திட்டு இருக்காரு. கட்சிக்காரங்க பதில் சொல்லுங்க, அதுக்காக ஒரு 36 பேர் கொண்ட குழுவையும் ஏற்படுத்திருக்காரு. நீங்க எல்லா மாவட்டத்துக்கு போங்க, நாம ஏன் தோத்தோம்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கிறார். இதுக்கிடையில பெண் டீமுடைய செயல்பாடு தான் திமுகவிற்கு தோல்விக்கு காரணம் அப்படின்னு டேக் செய்யப்படுது. சோசியல் மீடியால பெண் டீமின் மீது குற்றம் வைக்கப்படுகிறது. ஏன் பெண் டீம் மேல இந்த கோபம்? யார் இந்த பெண் டீம் அப்படின்னு பார்க்கலாம். பெண் டீம் அப்படின்னு என்னன்னா பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க். பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் தமிழ் படுத்தினா மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு சங்கிலி அப்படின்னு சொல்லலாம். மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு கூட்டு இயக்கம் அப்படி சொல்லலாம், நெட்வொர்க். இதோடைய தலைவர், இந்த பெண் டீமோட தலைவர் வந்து நிர்வாகி வந்து தலைமை நிர்வாகி வந்து சபரேஷன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன். அவர் தான் இதோட நிர்வாகி. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றுவார்கள். ஆழ்வார்பேட்டையில் ஒரு கார்பரேட் அலுவலகம் போல செயல்படக்கூடும். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் அதில் வேலை பார்ப்பார்கள். 2 அடுக்குகள், 2 தளங்களை வேலை பார்க்குறாங்க. இந்த நிறுவனத்துடைய வேலை என்ன அப்படின்னா, அதாவது தேர்தல் பணி, திமுகவிற்கான தேர்தல் பணிகளை செய்தது. அதாவது 2021 அவங்க வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த முதல் ஐபேக்கு கொடுத்துருந்தாங்க. 2021 தேர்தல் ஐபேக் பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. திமுக வெற்றி பெறுவதற்காக பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணி கொடுத்தா அவருக்கு ஒரு 400 கோடி ரூபாய் அவருக்கு முதலீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் அதில் பணியாற்றினாங்க. இங்கே சென்னையில் அலுவலகம் வைத்து பிரசாந்த் கிஷோர் அதை நிர்வாகம் செய்தார். அது ஸ்டாலின் தான் வராரு, பிடியில் தான் தராருன்னு சொல்லி அந்த வரப்போகிற ஸ்டாலின் தான் வரப்போகிறாங்கிறது அந்த கேம்பெயின் ரொம்ப ஹிட். ஸோ அந்த கேம்பெயின் ஹிட் ஆனதுனால அது ஒரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அதில் கிடைத்த படிப்பினை, அதில் வந்து சபரேஷன் அவர்கள் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து பணியாற்றுறாரு. அவங்க நெட்வொர்க்கோட சேர்ந்து பணியாற்றுறாரு. அவங்க எப்படி செய்கிறாங்க என்னம்மா எல்லாம் பார்க்குறாரு. அப்போது அதெல்லாம் அந்த பாலபாடத்தெல்லாம் கற்றுக்கொண்டு 2026 தேர்தலை நம்மளே அணுகுவோம் அப்படின்னு பெண் டீமே 2026 தேர்தலை எதிர்கொள்ளுது. அவங்களே வந்து அதற்கான வேலைகளை தொடங்குறாங்க. பெண் டீமோட பிரதானமான விஷயங்கள், அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் வரும் இல்லையா, அந்த செய்திகள் எல்லாம் முடக்குவது ஒரு முக்கியமான பணியாக செஞ்சாங்க. குறிப்பாக தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்களில் வந்ததுன்னா செய்தித்தாள்களை பார்ப்பதற்காக ஒரு நபர் இருப்பார். அந்த செய்தித்தாளில் தவறாக ஏதாவது செஞ்சு ஏன் தலைவா இப்படி செய்தி போடுறீங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்பார். பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி செய்திகள் தவறாக வருவதை தடுப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்வார்கள். நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இணையதளங்கள், இந்த யூடியூபர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிர்வாகி இருப்பார். அவங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பான செய்தியெல்லாம் போடாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நடுநிலையே போடுங்க, ஆனால் எங்களை தப்புன்னு சொல்லாதீங்கலாம் பேசுவாங்க. அதே போல் தொலைக்காட்சிகளுக்குன்னு ஒருத்தர், இப்படி ஏன்னா கிட்டத்தட்ட 200 பேர் அந்த டீமில் வெவ்வேறு தளங்களில் வேலை சோசியல் மீடியா டீமு, ப்ரொமோஷனல் டீமு இப்படிலாம் இருப்பாங்க. அதில் இப்போ மீடியா டீம்னு ஒன்று இருக்கும். ஸோ இவங்களாம் இந்த வேலைகளை பார்ப்பாங்க. அப்போது திமுக அரசாங்கத்தை பற்றி தவறான செய்திகள் எதுவும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அரசு அதிகாரிகளும் டிஏ பேரில் இருக்கிற அதிகாரிகளும் பயன்படுத்தப்பட்டாங்க அதற்காக. இது பெண் டீமோட இணைந்து அவங்களும் செயல்படுவாங்க. அப்போது திமுக அரசாங்கத்தின் மீதான தவறான செய்திகள் வராமல் முடக்கிட்டாங்க. அது நடந்தது மீடியாவில். அது
ஒரு பெரிய தவறான விஷயமா போச்சு. அந்த விஷயத்த செஞ்சாங்க. அப்புறம் ஃபேக்ட் செக்கிங்னு சொன்னாங்க. அதாவது ஏதாவது தவறா வந்துச்சுன்னா, அதை சரி பண்ணி இதுதான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது அந்த விஷயத்தையும் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணங்கள், பிரச்சாரங்கள், அ ஸ்டாலின் அவர்கள் எங்கே போறாரு, வராரு, அது படப்பிடிப்பு, அந்த வீடியோ எப்படி வரணும், மியூசிக்கு இதெல்லாம் பார்க்கறது பெண் டீம். அவரோட ப்ரோக்ராம்ஸு ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்வாங்க. அதேபோல 234 தொகுதியிலும் யார் யார் என்ன பண்ணணும், கட்சிக்காரங்க என்ன செய்யணும், இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க, இல்ல ஒரு பொதுக்கூட்டம், இல்ல பெரிய கூட்டம் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல்லாம் குடுக்கறது பெண் டீம் தான். இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஸ்டாலின் சபரீஷன் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அங்க நடக்கும். இடைத்தேர்தல் நடந்தா கூட சபரேஷன் பெண் டீம் என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் அவங்க செயல்படுவாங்க. சுயமா அவங்க எதுவுமே செய்யக்கூடாது. நேரடியான தொடர்புல இருப்பாங்க. இப்படி 234 தொகுதியும் பெண் டீமோட நேரடி தொடர்புக்குள்ள வந்துச்சு. பெண் டீம் 234 தொகுதிக்கும் ஆட்களை போட்டு அங்க எப்படி கள நிலவரம் இருக்கு இதெல்லாம் பார்த்து பண்ணாங்க. இது ஏன் பெண் டீம் மேல இந்த இந்த தோல்விக்கான காரணம் வந்து பெண் டீம் மேல ஏன் போடப்பட்டதுன்னா, ரியாலிட்டி இப்படி ஒண்ணு இருக்கு. மக்கள் வந்து விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சரியா கையாளாதனால, வேலை வாய்ப்பின்மை, வீட்டு வரி, தண்ணி வரி உயர்வு, இந்த மாதிரி கடும் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருந்த பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சரோட பார்வைக்கே கொண்டு போகாம இவங்க வருஷத்துல ஒரு முறை கடைசியா 2026 25லேருந்து ஒரு வருஷம் கரெக்டாக வேலை பார்த்து பணம் கொடுத்து மக்களுக்கு பணம் கொடுத்தா ஜெயிச்சிருவோம். அந்த பூத் கண்ட்ரோல் பூத் கமிட்டியை சூப்பராக வச்சிருந்தா ஜெயிச்சிருவோம். சோசியல் மீடியா டீமை கரெக்டாக வச்சிருந்தா ஜெயிச்சிருவோம். சோசியல் மீடியாவில் திமுகவோட சாதனைகளை விட்டு பேசிட்டே இருந்தால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பண்ணாங்க. ரொம்ப வெறுப்பு அரசியல்களே இந்த பெண் டீம் கீழே இருக்கிற அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இணைய ஊப்பிகள்பாங்க, உடன்பிறப்புகள், இணைய ஊப்பிகள். அவங்க வந்து இந்த கிளையா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுகவுடைய சாதனைகளை சொல்லுவாங்க. யாராவது திமுகவுக்கு எதிராக பேசினா கண்டபடி திட்டுவாங்க. இணையத்தில் பெரும் சண்டைகள், சச்சரவுகள் இருக்கும். இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் யூடியூபர்ஸ், பெண் டீமுக்கு சாதகமான யூடியூப்னு இருக்கும், கணிசமான யூடியூப் இருக்கும். அது திமுகவுக்கு சாதகமான விஷயங்களையே பண்ணுவாங்க. அவங்க அந்த செய்திகளையும் காட்சிகளையும் அதில் வர கண்டென்ட்டுகளையும் திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க, போடுவாங்க. அதற்காக அவங்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்டது. ஆட்சி சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னே கொண்டு போகப்பட்டது. மக்கள் மத்தியில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க பெண் டீம். அதாவது திமுக தான் மீண்டும் வரப்போகிறது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதாவது ரியாலிட்டிக்கு நேர் எதிரான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதாவது திமுக தான், வேற மாற்றே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமாக செட் பண்ணாங்க. பிஃபோர் விஜயோட என்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முன்னாடியே பெண் டீம் அதை ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஏடிஎம்கேவே நம்ம ஜெயிக்க மாட்டோம் போல இருக்கு, மீண்டும் திமுக தான், மீண்டும் திமுக தான், மீண்டும் திமுக தான் பெரிய அளவுக்கு பேச வச்சது பெண் டீம். அதற்கு காரணம் அவர்கள் வசம் நிறைய கதை சொல்லிகள் இருந்தாங்க. கதை சொல்லிகள்னா யூடியூப்ல வந்து பேசுவாங்க, திமுக தான் வரப்போகுதுங்க, பாஜகவுக்கு சரியான எதிர்ப்பு வந்து ஸ்டாலின் அவர்கள் தாங்க, திமுக தாங்க அப்படின்னு நிறைய சேனல்ல அண்டு யூடியூப்ல டிபேட்ல எல்லாம் போய் பேசுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. இதற்காக அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்க என்ன, திமுக தான் வரும்னு அவங்கெல்லாம் சொன்னதுல ஒரு பெரிய கட்டமைப்பு, ஊடக கட்டமைப்பு, ஒரு மாய கண்ணாடி தோற்றம் உருவாக்கப்பட்டது. ஒரு பார்த்தா பிரம்மாண்டமா நமக்கு நம்ம இந்த இது போட்டுப்போம்ல, விஆர்லாம் சொல்லுவாங்க, ஆமா, அது மாதிரி மீண்டும் திமுக தான் வரப்போகுது, ஸ்டாலின் அவர் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆக போறாங்கிறத ஒரு பெரிய பிரம்மாண்டமான அந்த மாய தோற்றத்தை, சின்ன விஷயத்த பெருசா பூதாகரமா உருவாக்கி வச்சாங்க. ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கி வச்சாங்க. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரிய பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க அது பரவி திமுக தாங்க மீண்டும் வரும். அந்த பபுள் வந்து என்னன்னா இரும்பு பபுள் இல்ல, அது வந்து சோப்பு நீரால் உருவாக்கப்பட்ட பபுள், ஒரு மாய பபுள். அப்ப என்ன இப்படின்னு உடனே உடஞ்சிருச்சு. ஒரு பெரிய மாற்று சக்தி வந்தோடனே உடஞ்சிருச்சு. டிவிக்கு விஜய்ன்னு வந்தோடனே ஒரே ஆள் காலி பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் வரவே வராதுன்னு சொன்ன அதிமுக 53 சீட்டு கூட்டணி இல்லாமல் 47 சீட்டு. அதிமுகலாம் வரவே வராதுன்னு நம்ம என்ன நினைச்சோம், இம்பாக்ட் இந்தியா மீடியாவில் கூட நம்ம என்ன போட்டோம், திமுக வந்து ஸ்ட்ராங்கான திமுக கட்டமைச்சிருக்கிறது ஒரு மாய கட்டம், அதையெல்லாம் இல்லை, ரியாலிட்டி வேற, இந்த ஆட்சிக்கு நேர் எதிரான மனநிலை தான் இருக்கு, அதனால அதிமுக தான் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதையும் உடைச்சிட்டு டிவிக்கு வந்துச்சு. அது ஒரு பக்கம்.
இப்படி அந்த மாயை தோற்றத்தை பெண் டீம் உருவாக்குனது இருக்கு இல்லையா, மாயை தோற்றத்தை உருவாக்குனது, மீடியாக்களை கட்டுப்படுத்தினது, இது இந்த 2 முக்கியமான விஷயம் வந்து பெரிய பிரேக். அப்புறம் கள நிலவரம், லோக்கல்ல என்ன ரியாலிட்டி இருக்குங்கிறத முதலமைச்சருக்கு எடுத்துக்கொண்டு போய் அதை சரி செய்ய தவறிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சபரீஷன் அவர்களோட வேலை. அவர் செஞ்சிருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் நேரடியா எல்லாத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சர் போல வச்சுவிட்டு, ஸ்டாலின் அவர்கள் பொம்மை மாதிரி வச்சுட்டு, இங்க நடக்கிற ரியாலிட்டி எதுவுமே அவர்கிட்ட கொண்டு போகாம இதெல்லாம் செஞ்சிடலான்ட்டு ஒரு மாதிரி போயிட்டாங்க. அப்போ பெண் டீமோட மிஸ்டேக் என்னன்னா, என்ன களத்தை தப்பு நடக்கும், தப்பு சரி செய்யணும். மக்கள் கடுமையா கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லணும். பெண் டீம் அதை தான் முதலமைச்சர் கொண்டு போகணும். முதலமைச்சர் அதிகாரிகள் சொல்லணும், அதிகாரிகள் அதை மாற்றணும். இது எல்லாருமே அவங்கவுங்க அதிகாரிகள் அவங்க பக்கத்தில் ஒரு கோபம், மக்களுக்கு ஒரு கோபம், இது எதையுமே மறந்துட்டு பெண் டீமோட செயல்பாடு என்னங்கன்னா ஒரு மாதிரி அவர்களோட லாடம் கட்டின மாதிரி போயிட்டாங்க. லாடம் கட்டின மாதிரி ஒரே நேர்கோடு, நம்ம ஜெயிச்சிரும் ஒரே அந்த நரேட்டிவ் செட் பண்ணி, நரேட்டிவ் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆகும் அப்படிங்கிறது இதுல ஒரு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த நரேட்டிவ் செட் பண்ணதான் டிவிகே. அப்போ டிவிகே இப்போ என்ன பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா அப்படின்னா கிடையாது. விஜய் பிளாக் பஸ்டர் ஹிட்டா கிடையாது. 108 இடம் தானே ஜெயிச்சாரு. இந்த கட்டமைப்பை திமுக உருவாக்கி வச்சனால திமுக மேல கோபம் வரல, கோபத்தையும் வெளிப்படையா பேசல. ஏன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஆனால் லேடிஸ் வெளியே பேசல, வாய் அடைக்கப்பட்டது. அது என்னாச்சு, அதனால ஜெயிச்சிரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதிருப்தி வெளியே பேசப்பட்டதானே தெரியும், பேசப்படலை பெருசா, அதனால திமுக ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கு இந்த பக்கம் டிவிக்கு ஆல்ரெடி தேர் ஸ்ட்ராங் இன் சோசியல் மீடியா. அப்போ பெண் டீம் சோசியல் மீடியா தான் நம்பி இருந்தது. சோசியல் மீடியா நகர்ப்புறங்களில் தானே ஹெல்ப் பண்ணும். ஊரக பகுதிகளில் என்ன செய்யும், வில்லேஜில் என்ன பண்ணும், வில்லேஜில் வேலை செய்யுது, வில்லேஜில் இருக்கிற கஷ்டங்களை போக்கணும், அங்கே தேவையான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தணும், இந்த விஷயத்துல எல்லாம் இது பண்ணும். ஸோ கிரவுண்ட் ஒர்க்கில் பெண் டீம் ஃபெயில்டு, இன்டர்நெட்டில் ஜெயிச்சிட்டாங்க, கிரவுண்டில் தோத்துட்டாங்க. இணையத்தில் வெற்றி, இதயத்தில் தோல்வி, அப்படிதான் சொல்லணும். இதுதான் பெண் டீமோட ஃபெயிலியர். ஸோ இணையத்தை வைத்து மட்டுமே செஞ்சிடலாம்னு வச்சுங்க. இந்த சபரீஷன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட், பெண் டீம் தான் தோல்விக்கு காரணம்னு சொன்ன உடனே சபரீஷன் அவர்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், மக்களின் முடிவை ஏற்கிறேன், தொடர்ந்து பணியாற்றுவேன். சபரீஷன், திமுக தோல்விக்கு பெண் அமைப்பே காரணம் என்று கை காட்டுவது உண்மைக்கு அப்பாற்பட்டது. நவீன டிஜிட்டல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது பெண் நிறுவனத்தின் நோக்கம். தேர்தல் முடிவை கண்ணியத்துடனும் துணிச்சலுடனும் தலைவர் ஸ்டாலின் வழியில் எதிர்கொள்வோம். தேர்தலில் மக்கள் கொடுத்த முடிவை ஏற்கிறேன். குறைகளை ஒப்புக்கொண்டு மக்களை புரிந்து பெண் அமைப்பு முன்னோக்கி செல்லும். லைக் வாட் இஸ் தட்? என்னன்னா சபரீஷன் அவர்கள் என்ன நினைச்சிட்டாருன்னா, தமிழ்நாட்டை வந்து ஒரு டெல்லி மாதிரி நினைச்சிட்டார், ஒரு குட்டி பாண்டிச்சேரி மாதிரி நினைச்சிட்டார். லைக் நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸு, மீடியாக்கள் வாயடைச்சாச்சு, அவ்வளோதான், ஸோ நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு. கட்சிக்காரங்களும் உண்மையை சொல்றது இல்லை. தலைவா நம்ம வந்துடும் கீழ்மட்டத்தில் அதே சொல்லுவாங்க, யார் கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க. பொதுமக்களை கலைஞர் நேரடியாக பொதுமக்களிடம் பேசுவாராம். கலைஞர் ஊரில் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி ட்ரங்க் கால் பண்ணுவாரான் அந்த காலத்தில். சும்மா ஏதோ ஒரு கிராமத்துக்கு அடிச்சு கட்சிக்காரன் பக்கத்தில் இருக்கவங்க கொடுப்பான்னு மக்கள்கிட்ட பேச. கட்சிக்காரன் கேட்டேன், தலைவரை நம்ம தான் ஜெயிச்சிரும் அப்படிம்பாங்களாம். சரி பக்கத்தில் இருக்கவங்க கொடுங்கன்னு காமன் மேன்ட்ட பேசுவாராங்க. என்னப்பா என்ன நம்ம ஜெயிச்சிருமா அப்படின்னு காமனாக ஃபோன் பண்ணி கேட்பாராம். கிரவுண்ட் ரியலே எல்லா இடத்துலையும் நம்ம நேரடியாக போக முடியாது, ஃபோன் பண்ணி கேட்பாராம் என்ன இருக்குன்னு. இதுதான் கலைஞருடைய நுட்பம். இதுதான் நீங்கள் என்ன வேணால் இருக்கட்டும், இன்டர்நெட் இருக்கட்டும், இன்டர்நெட்டில் பேசுங்க, உரையாடுங்க, விஷயத்தை கட்டமைங்க, கொண்டு போங்க, கடத்துங்க, எல்லாமே. பட் கிரவுண்டில் நீங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? கிரவுண்ட் ரியாலிட்டி, மக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது இணையத்தில் தெரியாது. இதயத்தில் இருப்பது இணையத்தில் தெரியாது. இணையம் என்பது ஒரு சாம்பிள் தான், ஒரு சாம்பிள் தான். இணைய சண்டைகள் எப்படி வரும்? இணைய சண்டைகள் வந்து எப்படின்னா, இன்டர்நெட்டில் வர ஃபைட்டு, இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற ஆக்டிவிட்டி எப்படின்னா, வேலை வெட்டி இல்லாதவன் இன்டர்நெட்டில் சும்மா பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ஸு, பொலிட்டிக்கல் ஆசை விருப்பம் உள்ளவன், ஸ்ட்ராங்கான தீவிரமான பொலிட்டிக்கல் ஃபாலோயரு, அந்த மாதிரி ஆட்கள் தான் இணையத்தில் இருப்பான். அவன் தான் மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுவான், அவன் தான் வந்து
கெட்ட வார்த்தையில் திட்டுவான், மாற்றி போடுவான், எங்கள் தலைவர் அப்படி இப்படிமா, எங்கள் தளபதிமா, தலைவருமா இப்படி போடுவான். ரோட்டில் போகிறவங்க வரவங்க இப்போ இங்கே இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, நிற்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் இணையத்தில் இந்த ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? ரொம்ப சொற்பமான பர்சன்டேஜ் தான் இணைய ஃபைட். இந்த இணையத்தில் இருக்கிறவங்கள நம்பி இவர்கள் சொல்கிற வாக்கு, இவர்கள் கொடுக்குற கை காட்டுற ஆட்கள், இவங்களுக்கு நம்ம போடுற தீனி, இவங்க மத்தியில் நம்ம பண்ணுற பிரச்சாரம் வெற்றி பெறுமான வெற்றி பெறாது. அதுதான் பெண் டீமோட தோல்வி. இவர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட யூடியூப்ல விளம்பரம் போட்டாங்க பெண் டீமு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இதுலேயே கான்ஃபிடன்ஸ் கிடையாது, நம்பிக்கை இல்லையே. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் நான் வராரு, விடியல் தர போறாரு, அது எப்படி இருக்கு? அது ஹிட் கேம்பெயின். ஸ்டாலின் நான் வராரு, விடியல் தர போறாருன்னா ஒரு கான்ஃபிடென்ஸா சொல்றாங்க, கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஸ்டாலின் தாங்க வர போறாரு, விடியல் தர போறாருங்கிறது அந்த டேக்லைன்ல, அந்த தீம்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. பட் ஸ்டாலின் தொடரட்டுங்க, தமிழ்நாடு வெல்லட்டுங்கன்னா இது என்ன இருக்கு? கெஞ்சற மாதிரி இருக்கு. இந்த டேக்லைன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா, ஸ்டாலின் தொடரட்டுங்க, தமிழ்நாடு வெல்லட்டுங்கன்னா இதுல பவரே இல்லையே. ஸோ உள்ளுக்குள்ள நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் இந்த மாதிரி டேக்லைன் வரும், இந்த மாதிரி ஒரு தீம் லைன் வரும். ஸ்டாலின் தான் வராரு, ஸ்டாலின் தான் மறுபடி, மீண்டும் ஸ்டாலின் தான், அப்படி ஏதாவது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போயிருக்கலாம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த தீம் வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே திமுக வராதுன்னு. நம்ம தொடர்ந்து இம்பாக்ட் இந்தியா மூமெண்ட்டில் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து சொன்னோம், உறுதியாக திமுக வராது, ஆல்டர்னேட் ஏடிஎம்கே தானே. டிவிக்கோட பவர் நமக்கு இவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதனால நம்ம டிவிக்கு சாதாரணமாக இடம் போட்டோம். சேம் டைம் தமிழ்நாடு மக்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க, என்ன தான் ஸ்டாராக இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதா, ரொம்ப வீரம் இருக்கா, நெஞ்சூரம் இருக்கா, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுதா, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு தடவை போட்டு பார்ப்போம் என்ன தான் செய்கிறாருன்னு பார்க்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் மெஜாரிட்டி இல்லை, அதுவும் அர்பன் ஏரியாஸில் தான், நகர்ப்புறங்களில் தான் விஜய் ஜெயிச்சிருக்கிறார். இப்போ வரேன், அப்போ விஜய் மட்டும் எப்படி ஜெயிச்சார்? விஜய் பிரச்சாரம் பண்ணணும், அவங்களும் சோசியல் மீடியாவில் தானே. ஆமாம், அவங்களும் சோசியல் மீடியாவும், அவங்க வெற்றி பெறுவதற்கு சோசியல் மீடியாவும் ஒரு காரணம், குழந்தைகளும் ஒரு காரணம். அவங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தின விதம் இன்னொன்று ரொம்ப நுட்பமானது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சோசியல் மீடியாவில் குழந்தைகள் பேசுவது போல், உரையாடுவது போல், ஃபோனில் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு பேசுறது, ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறது, இதுவும் சோசியல் மீடியா தான் பண்ணாங்க. பட் சென்டிமெண்ட்டோட விளையாண்டாங்க. குழந்தைங்க கெஞ்சுற மாதிரி, அடம் பிடிக்கிற மாதிரி, அப்புறம் லேடிஸ்லாம் இந்த தடவை நாங்கள் அங்கே ஊருக்கு தான் போடுவோம் அப்படின்னு பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை பண்ணாங்க. அது ஹிட் ஆச்சு. அப்படி திமுக தான் போடுவோம், திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான மெசேஜ் திமுகவோட கேம்பெயின் இல்லை, ஆனால் இவங்க கேம்பெயின் இருந்தது. சேம் டைம் ஒரு வேலை இல்லை, என்னப்பா வாழ்க்கை வேலையே இல்லை அப்படின்னு புலம்புனா அவருக்கு ஏதோ விஜய் வருவார் வேலை தருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் இன்டென்சிவாக கேம்பெயின் பண்ணதாக சொல்லப்படுது. டிவிக்கேல ரூட்ஸ்னு ஒரு அந்த ரூட்ஸ் ஜெகதீஷ் இருக்கிறாரு, அவர் வந்து டிவிகேக்கு விஜயோட சோசியல் மீடியாவை அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவங்களே ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப இன்டென்சிவ் டார்கெட்டட் ஆடியன்ஸ் சோசியல் மீடியா கேம்பெயின். இப்போ யார் அந்த செட்டு, யார் கம்யூனிட்டி, யார் ஸ்டூடெண்ட்டா, யார், அவங்களுக்கு தகுந்த மாதிரி மெசேஜ் போகும். அதை அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட கஸ்டமைஸ்டு மெசேஜ் அவங்களுக்கு போகிற மாதிரிலாம் பண்ணதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் டிஎம்கே பண்ணல. டிஎம்கே பண்ணது மாஸ் கேம்பெயின், யூடியூப் ஆடு, இந்த மாதிரி தான் மாஸ் கேம்பெயின் தான் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபெயிலியர். பட் என்னதான் இது ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கு, பண்ணியிருக்கு, சோசியல் மீடியா ஒன் பண்ணியிருக்கு. பட் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ கிரவுண்ட் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு எவ்வளோ பர்சன்டேஜ், இதனால எவ்வளோனா ஒரு 70-30 அப்படி தான் சொல்லணும். சோசியல் மீடியாவோட இம்பேக்ட் ஒரு 70% மக்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம். ஸோ 30% தான் நீங்கள் சோசியல் மீடியா இம்பேக்ட்டு, நீங்கள் அவங்க மைண்ட் செட் பண்ணுறது, நரேட்டிவ் செட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். 70% நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமோ அந்த ரிசல்ட் வரும். கொளத்தூரில் தான், நான் என்னோடய தொகுதி கொளத்தூர் தான். கொளத்தூர்லேயே சாலை வசதிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப காலதாமதத்தோடு தான் போட்டாங்க. முதலமைச்சரை கிட்டத்தட்ட முதலமைச்சரோட பார்வைக்கே நிறைய விஷயங்கள் போகாமல், அவரோட தொகுதி தான் நேரடியாக போகாமல் எல்லாம் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி
ஒரு மாய தோட்டத்தை முதலமைச்சர் முன்னாடி கட்டமைச்சிட்டாங்க. ஸோ முதலமைச்சர் முன்னாடி அதை துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் வாங்கினதா சொல்றாங்க. குளத்தூர்லேயும் ஸ்டாலின் அவர்கள் தோற்றாருன்னு. அது 5 வருஷமா மக்கள் நல்லா இருக்காங்கன்னே துர்கா அவர்களுக்கு ரிப்போர்ட் போச்சான். தொகுதி நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் போச்சுன்னா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நல்லா இல்லைன்னு ரிப்போர்ட் போகணும்ல. அப்போ கரெக்டாக யார் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, யார் கொடுப்பாங்கன்னு பார்த்து பண்ணணும்ல. ஸோ அவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ திமுகவோட தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பெண் டீமுடைய செயல்பாடும் முக்கியமான காரணம். பெண் டீம் நான் இது ஒரு சோசியல் மீடியா டீம்னு மட்டும் பார்க்கல. பெண் டீம் தான் கிட்டத்தட்ட அதிகாரத்துடைய கண்ணாடி, அந்த அதிகாரத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி. அப்போ பெண் டீம் தான் கிரவுண்டில் என்ன நடக்குதோ அதை சரி செஞ்சுருக்கணும். அதிகாரிகள் சரியாக ஆட்சி செய்யலைன்னா பெண் டீம் அந்த வேலையை வாங்கியிருக்கணும். முதலமைச்சர் கையில் வச்சுருக்கீங்க, அவர் மூலமாக நான் தமிழ்நாட்டை சூப்பராக நீங்கள் ரூல் பண்ணியிருக்கலாம், அருமையாக ரூல் பண்ணியிருக்கலாம். அருமையான ஒரு சிஎம் கிடைச்சிருந்தார், அருமையான ஒரு தலைவர் கிடைச்சிருந்தார். நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் செஞ்சார். அவரோட ஆறா பயங்கரமாக ஆயிடுச்சு. ஸ்டாலின் அவர்களுடைய நடை, உடை, பாவனை, ஸ்டைல் எல்லாமே அவர் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறாரு. நீங்கள் அவரோட பிராண்டிங்கில் ஏற்படுத்தின தாக்கத்தை, அவர் அந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் கிரவுண்டில் மக்களுக்கு செய்கிற விஷயங்களில், நலத்திட்டங்களில், குறைகளை நிவர்த்தி செய்கிறதுல கவனம் செலுத்தினீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். அந்த விஷயங்களை ஸ்டாலின் அவர்களை முன்னெடுத்து சென்று அவரை வச்சு செஞ்சிருந்தா கண்டிப்பாக பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியும். அது 2024 தேர்தலையே நீங்கள் புரிஞ்சுருக்கணும். 2024 தேர்தல் வெற்றியை வச்சு பிஜேபிக்கு எதிராக விழுந்த வாக்கை நம்பி நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க பெண் டீம். அதுதான் தப்பு. அங்கே பிஜேபி செகண்ட் பிளேஸ்க்கு வந்ததை மறந்துட்டீங்க. ஏன்னா மாற்றை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்காங்கிறதுக்கான உதாரணம் தான் பிஜேபி 2வது இடம் வந்ததெல்லாம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 10 தொகுதிக்கு மேலே பாஜக 2வது வரும்போது சுதாரிச்சிருக்கணும். ஓ வாட் இஸ் திஸ் அப்படின்னு புரிஞ்சிருக்கணும். அப்போ பிஜேபி வரான். ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள்? எப்படி இவ்வளோ ஓட்டு வந்துச்சு? ஏன் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டெல்லாம் எப்படி தாமரை சின்னத்துக்கு போடுறாங்க அப்படின்னு பெண் டீம் யோசிச்சிருக்கணும், செப்பரேஷன் யோசிச்சிருக்கணும். ஹவு இட் இஸ் செகண்ட் பிளேஸ்? எப்படி பிஜேபி போடுறாங்க? பிஜேபி 3rd பிளேஸ் தானே போகணும். ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ் வரணும், பிஜேபி 3rd பிளேஸ் பண்ணு. செகண்ட் பிளேஸ் எப்படி? அண்ணாமலையோட பவர் ஏன் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? என்ன நடக்குது? அப்போ கிரவுண்ட் மாறிடுச்சு. மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள். பாஜகக்கே ஓட்டு போட்டிருக்காங்க, 18% ஓட்டு. பாஜகவே ஒரு மாற்றா எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். எப்படி? காவி அரசியல், மத அரசியல், இதுக்கு எதிரானவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்னு நினைச்சிட்டு இருந்தா 18% மக்கள் அந்த பாஜகவை ஆதரிச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய சக்தி. அவரை பார்த்தோன்னா இவர் தான்ப்பா நமக்கு மாற்று அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கட்சியாவது கப்படாவது இந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைக்கணுமே, நாட்டை ஆள்றதுக்கு வந்து தகுதியான ஆள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அங்கேயே சுதாரிச்சிருக்கணும். அப்போது இங்கே ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் போகிறாங்க. நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். பட் ஜெயிச்சது அரித்மெட்டிக். 2 ஓட்டு 3ஆக பிரியும் போது அதில் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு அதிகமாக இருக்கலாம், ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் மற்ற 2 ஓட்டையும் கூட்டணும்ல. பாஜகவும் அதிமுகவும் எடுத்து ஓட்டை கூட்டினீங்கன்னா அவங்க தானே வின்னு. 40 அவங்க அடிச்சிருப்பாங்களே. 21 + 18ன்னா 39% அவங்க அடிச்சுட்டு போயிருப்பாங்களே. அப்போ இந்த கால்குலேஷனை யோசித்து 2026 மிக தீர்க்கமாக அணுகியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதனால் இது தேர்தல் வேலைகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு செஞ்ச களத்தில் கட்சிக்காரர்களையும் தலைவர்களையும் அமைச்சர்களையும் எல்லாரையும் வேலையை வாங்கின பெண் டீம் அவர்கள் தான் இந்த தேர்தல் தோல்விக்கு, திமுகவின் தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதான் சரி. நீங்கள் தான் தேர்தல் வேலையை ஒருங்கிணைக்கிறீங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் நீங்கள் கூட்டு வரீங்க, தேர்தலில் தோற்று போயிட்டா பிரசாந்த் கிஷோர் தான் காரணம். 400 கோடி கொடுத்தோம் இருந்தாலும் தோக்க வச்சுட்டான்னு அவர் தானே சொல்லுவீங்க. இதுதானே மேட்ரு. ஸோ தார்மீக ரீதியாக பெண் டீம் தான் இது தோல்வி ஒப்புக்கொள்ளணும். அவர்கள் இந்த சாதக பாதங்கள் என்ன மிஸ் ஆயிருக்குங்கிறதெல்லாம் யோசிக்கணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நன்றி.